ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கேன். ஓகே. குஷி குஷியா இறைவன் நினைவுல நாம இன்னைக்கு புனித குரான் 94வது வசனத்தை பார்ப்போம். 4வது அத்தியாயம் பெண்கள் அந்த தலைப்புல அது பார்க்கலாம் சிஸ்டர். விசுவாசம் கொண்டோரே, அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்காக நீங்கள் சென்றால் வழியில் எதிர்ப்படுவோர் யார் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சலாம் கூறியவரை இவ்வுலக வாழ்க்கைக்குரிய அற்ப பொருளை நீங்கள் தேடியவர்களாக நீ விசுவாசி அல்ல என்று கூறி அவரை கொன்றுவிடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் ஏராளமான போர் பரிசுகள் இருக்கின்றன. இதற்கு முன்னர் நீங்களும் இவ்வாறே பயந்து கொண்டு இருந்தீர்கள். அப்போது அல்லாஹ் உங்கள் மீது பேர் உபகாரம் செய்தான். ஆகவே உங்கள் முன் இருப்பவர்கள் விசுவாசிகளா அல்லவா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு உணர்பவனாக இருக்கின்றான். 94. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல, நம்பிக்கையுடையவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் சென்றால் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். எவரேனும் உங்களிடம் சமாதானம் பேசினால் இவ்வுலகத்தின் அழியக்கூடிய பொருட்களை அடையும் பொருட்டு நீ நம்பிக்கைக்குரியவன் அல்ல என்று கூறிவிடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் ஏராளமானவை இருக்கின்றன. இதற்கு முன்னர் நீங்களும் இவ்வாறே இருந்தீர்கள். அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிந்தான். எனவே நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதையெல்லாம் நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான். ஸோ மேலோட்டமான அர்த்தம் என்னன்னா, கடவுளுடைய பாதையில போறாங்களா இல்லையான்றத அதுக்கு பேர் தான் பகுத்தறியும் சக்தி அப்படின்னு பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் சொல்வார். ஸோ குறிப்பாக ஞானத்தை கொடுக்கிறது. இங்க 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 இதோடைய அர்த்தம் என்னன்னா, அவனை கொண்டுடாதீங்க, சலாம் சொல்றதுனால இவன் உலகியல் விஷயத்துல மூழ்கினவன் அப்படின்னு புரிஞ்சிக்காதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க கூட அப்படித்தானே இருந்தீங்க. அல்லாஹ் கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் அல்லாஹ் கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய சொத்தெல்லாம் நான் மட்டுமே எடுத்துக்கணும், எதுக்கு இந்த ஞானத்தை மத்தவங்க கொடுத்து அவனும் வருவானு அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றது. சோ இதுதான் உண்மையான அர்த்தம். இதுல கொலை பண்ற விஷயம் கிடையாது. இது வந்து அந்த தீர்த்த யாத்திரை, ஹஜ்ஜிக்கு போறது, கைலாயத்துக்கு போறது, பயணிக்கு போறது, இது எல்லாமே எதோடைய நினைவுனா, இப்ப நாம நேரடியா சொர்க்கத்துக்கு போறதுடைய நினைவு. சொர்க்கம் எங்க இருக்குது? இதே பூமி சொர்க்கமாக இனிதான் மாறப்போகுது. 5-6 வருடத்திற்கு ஒரு முறை இந்த மாற்றம் நடக்கும். அதுக்குதான் கடவுளே வரார், அங்க போறதுக்கான வழியும் சொல்றார். சொர்க்கமா இந்த பூமி மாறிடும், அழிஞ்சு சொர்க்கமா மாறதுக்கு தான் உலக அழிவு இறுதியில வருது 5-6 வருடத்துக்கு ஒரு முறை. அந்த இறுதி நேரத்துலதான் இறைவன் வரார். ஒரு வயோதிகர் உடல் வந்து சொல்றாரு, சொர்க்கத்துல காம கோபம் பற்று பேராசை அகங்காரம் இருக்காது, இப்ப அதுலதான் மூழ்கி கிடக்குறீங்க. இப்ப இதுல இருந்து நீங்க வெளியில வரணும்னா, சொர்க்கத்துல எப்படி நீங்க ஆத்மான்ற உணர்வுலயே இருந்தீங்களோ, ஆத்மானா உயிர், அது புருவ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கனால்தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. சோ அந்த ஆத்ம உணர்வுல இப்ப நீங்க வரணும். ஆனா அந்த சக்தி இப்ப உங்களுக்கு இல்ல. அப்ப அந்த சக்தி இருக்கணும்னா, அந்த ஆத்மாவின் தந்தை பரமபிதா பரமாத்மாவை நினைக்கணும். அவரைதான் அல்லாஹ், சிவன், பரமபிதான் 3 மதத்திலும் சொல்றாங்க. கடவுள் ஒருவர் தான் எல்லா மதத்துக்கும். அவர் யாரையும் இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இந்த மதம் எனக்கு பிரியமானது, இது அல்லாஹ் அங்கீகரித்த மதம் முஸ்லிம் மதம் மட்டுமே, அறியாமையின் உச்சம் தான் இது சொல்லணும் இல்லையா? முஸ்லிம் மதம் தான் கடைசியா வந்தது. சோ அதுக்கு முன்னாடி எத்தனை மதங்கள் வந்துச்சு, அத்தனையும் அல்லாஹ் நிராகரிச்சுட்டாராம். கடைசியா வந்ததை அவர் ஏத்துக்கிட்டாராம். சரி, ஓகே. சோ கடவுள் எந்த மதத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. இங்க நிராகரிக்கிறது, அங்கீகரிக்கிறதுலாம் கிடையாது. அதுக்கும் அவருக்கும் சம்மதம் கிடையாது. உருவாக்குனது மனிதர்கள். எப்ப? நரகத்துல உருவாக்குறாங்க. சோ நரகத்தில் உருவான மதத்தை புடிச்சுக்கிட்டீங்கன்னா, மீண்டும் மீண்டும் நரகத்திலே தான் வருவீங்க. ஏன்னா இதுல என்ன நடக்குதோ அதேதான் திரும்ப திரும்ப நடக்கும். 5,000 வருடத்துக்கு. 5,000 வருடம் முன்னாடி இதே நேரம் இந்த வீடியோ போட்டிருந்தா தான் நம்ம இப்ப போடுவோம். சோ இப்ப இங்க பாருங்க, இதுதான் ஆத்மாக்கள் இருக்கிற இடம். கடவுள் இங்கதான் இருக்கிறார். அவரும் ஒரு ஆத்மா, உடல் எடுக்காதவர். அதனாலதான் அவரை பார்க்க முடியல. அவரு ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுத்து, நீ என்னுடைய குழந்தைன்றாரு ஆத்மா கிட்ட. உடம்பு சொல்லல. சோ இது தெரியாம பெறுவதும் இல்லை, பெறப்படுவதும் இல்லை அப்படின்ட்டு அவங்க இருக்கிறாங்க.
உடலை அவர் பெறுவதும் இல்லை, பெறப்படுவதும் இல்லை தான். அவரும் உடல் எடுப்பதும் இல்லை. ஆனா ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள பிரவேசிக்கிறார். அதோட நினைவா தான் இந்து மதத்துல கூட நந்தி வாகனம் அப்படின்னு சொல்றோம். மற்றபடி விலங்கு உடம்புல வரல. மனித உடல்ல வந்து மனிதருக்கு தானே ஞானத்தை கொடுக்க முடியும். சோ வந்து சொல்றாரு, சொர்க்கத்துக்கு போகணும்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை விடணும். அதுக்கு காரணம் உடம்புன்னு நீங்க நினைச்சது. சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுலயே இருந்தீங்க. ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்த்து பழகுனீங்க. சோ ஆத்மா நான் புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிற அந்த உயிரு தான் கண்ணு வழியா பாக்குது, எல்லா வேலையும் செய்யுதுன்ற உணர்வு இருக்கிறதுனால, பிறரை பார்க்கும்போதும் அந்த ஆத்மால தான் உங்களுடைய கவனம் இருக்கும். அதனால தான் சதா ஆனந்தமா இருப்பீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். எப்ப அந்த ஆனந்தம் கட் ஆகுதோ, அப்பதான் வெளி உலக இன்பங்களில், புலனின்பத்துல மயங்குறாங்க. ஏன்னா ஆனந்தம் கட் ஆயிடுச்சு. ஆனந்தத்தை வெளியில தேடுறாங்க. அது எல்லாமே உங்களை மயக்கக்கூடிய, ஏமாத்தக்கூடிய இன்பம். அததான் சாத்தான்னு முஸ்லிம்களும், மாயா, ராவணன், இந்த அரக்கன், அந்த அரக்கன்ட்டு இந்துக்கள்லயும் சொல்றது. அப்படி நிஜத்தில் யாரும் கிடையாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த 5 விகாரம் ஆணிடமும், இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அப்படி 10 தலை தூக்கிட்டு எவனும் அலைஞ்சது கிடையாது. எந்த மதத்தில் உள்ளதும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. ஆனா தலைகீழ நின்னாலும் அவங்க இல்ல இல்ல நடந்துச்சு நடந்துச்சு ஆதாரம் இருக்குது பாரு, அவங்க இங்க வாழ்ந்தாங்க பாரு, ராவணன் வாழ்ந்த இடம் இருக்குது பாரு, அது இருக்குது பாரு, இது இருக்குது பாருன்னுவாங்க. நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு கிடையாது. ஏன்னா இங்க பேசுறது கடவுள். மனித வழிதான் உங்களுக்கு புடிச்சிருக்குது அப்படின்னா மனித வழி கேடு தரும். இறைவன் வழி மட்டும்தான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகும். இறைவன் மதத்தை உருவாக்க வரல. சொர்க்கத்தை மதங்களற்ற உலகத்தை உருவாக்க வந்திருக்கிறார். ஒரே மொழி, ஒரே வழி, ஒரே இனம். இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. அங்க வாழ்ந்தவர்கள் தான் 33 கோடி மனிதர்கள். தெய்வீக குணம் இருந்ததுனால அவங்களுக்கு தேவதைகள், தெய்வம் அப்படின்னு இந்துக்கள் வழிபடுறாங்க. கடவுளுக்கு ஈக்குவலா தூய்மையா இருந்ததுனால வழிபடுறாங்க. ஆனா இப்ப எங்க போனாங்க? மறுஜென்மம் எடுத்து எடுத்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல விழுந்துறாங்க. உடல்ன்ற உணர்வுல வந்து. இப்ப மீண்டும் இந்த மண்ணுனாலான இந்த உடல் உணர்வுல இருந்து வெளியில வான்றதுதான் மண்ணுல இருந்து ஆதாமை எழுப்பினார்னு இருக்குது. சோ இதை வந்து புரிஞ்சிக்கிற முஸ்லிம் சகோதரர்களோ, கிறிஸ்தவ சகோதரர்களோ கால்ல விழணும். ஏன்னா புரிஞ்சிக்க மாட்டேன்டான்னு அடம் பிடிக்கிறாங்க. இந்துக்களே இந்துக்களே மட்டும் எங்க புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? சோ ஆத்மான்ற சீதையை தான் கடத்துனாங்கன்னு பாட்டிலேயே இருக்குது. அப்ப ராவணன் கிடையாது தானேன்றா புரிஞ்சுக்க மாட்றான். சோ சொர்க்கத்தில் யாரு தேவதையாக இருந்து இப்ப மற்ற மதங்களுக்கு மாறி இருக்கிறாங்களோ அவங்கதான் வருவாங்க. இந்தியாவில் தான் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் சொர்க்கத்தில் வந்தவர்களாக இருப்பாங்க. வெளிநாடுகள்லயும் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க கடைசியில அந்த இடம்லாம் அழியும் போது எல்லாம் இந்தியாவை நோக்கி உடலோட வருவாங்க. அல்லது பேயாவது வந்து ஞானத்தை எடுப்பார்கள். எடுத்தே ஆகணும். எடுத்தாதான் மேல போக முடியும். இறைவனை தவிர வேற எந்த நினைவும் இல்லாமல் உடலை விட்டால் தான் நீங்க மேல போக முடியும். அதுக்காக தான் என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. ஆத்மான்னு உணர்ந்து இறைவன் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. அப்ப அவரை நினைக்கணும்னா அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரியணும்ல. அவருடைய வழி அவர்கிட்ட தான் இருக்குது. அப்படிங்கிற விஷயம் குரான்ல இருக்குதுன்னு பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டோம். பைபிள்லயும் இருக்குது. பைபிள் யோபு 28வது அதிகாரம்னு நினைக்கிறேன். அதுல இருக்குது. நீ தங்கத்தை எடுக்கலாம், வெள்ளியை எடுக்கலாம், எதை வேணாலும் எடுக்கலாம். ஆனா ஞானத்தை மட்டும் நீ எங்க எங்க இருக்குதுன்னே உனக்கு தெரியாது. அது கடவுள் கிட்ட தான் இருக்குது. அப்ப அந்த கடவுள் வந்து கொடுப்பார். அவர் வரும்போது நீங்க அவர்கிட்ட எடுக்கணும். இல்லையா? முகமது நபி எப்பயுமே எனக்குள்ள வந்து கடவுள் பேசுறாருன்னு சொல்லல. அல்லாஹ் பேசுறாருன்னு சொல்லல. இயேசு எப்பவுமே என் உடம்புல கடவுள் வந்து பேசுறாருன்னு சொல்லல. இங்க பிரம்மா உடலில் பிரம்மா சொல்லல, கடவுளே சொல்கிறார், நான் சிவன் வந்திருக்கிறேன், என்னைத்தான் அல்லாஹ் பரமபிதா அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு. இதுல எப்ப நிச்சய புத்தி வந்துடுச்சோ அப்ப உங்க புத்தி துறக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இது புரிய ஆரம்பிக்குது. சோ அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்றது நம்ம செய்த பாவத்தை பொறுத்து. அவ்வளவு சீக்கிரம் பாவத்துக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு தானே வரணும். பெரும்பாலும் ஓரளவுக்கு நீங்க இதை அனுபவிச்சு இருந்தால்தான் இந்த ஞானமே உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. சரி. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த ஞானம் கிடைக்குதுனாலே ஒரு பெரிய தண்டனையில இருந்து காப்பாத்துறதுக்கு வர்றாரு. இதை எந்த அளவுக்கு அலட்சியமா இருக்கிறீங்களோ அங்க போய் விழுந்துட்டு அதுக்கப்புறம் இங்க தேடி வருவீங்க. அதுக்குள்ள தண்டனை வேற அடைஞ்சிடுவீங்க. சரி. அப்ப இந்த ஞானத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வெட்டுறதுன்றது கட் பண்றது. ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்றதுன்னு அர்த்தமே தவிர கொலை பண்றது கிடையாது. அது மகாபாரதத்திலயும் அதுதான். சகோதரர்களை பெரியப்பா, சித்தப்பா எல்லாம் அவங்க குரு எல்லாரும் தான் கௌரவர்கள் பக்கம் இருப்பாங்க.
அவர்களை நான் எப்படி கொல்லுவேன்றார். சோ அப்ப அங்க விஷயம் என்னன்னா பற்றை வெட்டுறதுதான். அதை பற்றி தான் கீதை இருக்கும் ஆக்சுவலா. அது எப்படி சாத்தியம்? என் நினைவிலே இரு. என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லல்ல. அல்லாவே மிகைத்தோன்னு சொல்றீங்கல்ல. அவரை தவிர எதையும் நினைக்காம இருங்க. தானா பற்று போயிடும். கடமை செய்வீங்க. ஆனா பற்ற விட்டுட்டு கடமை செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்ல. அவன் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை அவன் அனுபவிப்பான். அதுக்கு நீ துடிக்காம இருப்ப. நீ உனக்குள்ள இருக்கிற மிருக குணம் வராம இருக்கும். சோ அப்ப நீங்க வழியில பார்க்கும்போது ஒருத்தர் வந்து சலாம் அலைக்கும்ன்றார். ஐயையோ! இவர் எப்படிப்பா இவரெல்லாம் சலாம்னே வருது பாருங்க. இல்லையா? இவரெல்லாம் எங்க இருந்து ஞானத்தை கேட்க போறாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவரெல்லாம் எங்க ஞானத்தை கேட்க போறாரு? கோவிந்தா, கோவிந்தா இவரெல்லாம் எங்க ஞானத்தை கேட்க போறாரு? நீங்க ஏன் அத முடிவு பண்றீங்க? இதுக்கு முன்னாடி நீங்களும் அப்படித்தானே பக்தி பண்ணிட்டு இருந்தீங்க. ஞானம் தெரிஞ்சிருச்சு. இறைவனை நினைச்சிட்டு இருக்கிறீங்க. எல்லாரையும் ஆத்மான்னு பாக்குறீங்க. காமத்துல இருந்தெல்லாம் விடுபடுறீங்க. கணவன் மனைவி ஒண்ணா இருந்துகிட்டு. அவர்களுக்கும் ஞானத்தை கொடுங்கலாம். அவங்க அதிர்ஷ்டம் எடுக்குறாங்க, எடுக்கல அது வேற. ஆனா நீங்க யார் முன்கூட்டியே நியாயம் தீர்க்கறதுக்கு? கொடுத்த பிறகு கடவுள் அத படம் புடிச்சு கடைசியில காட்டுவாரு. என் குழந்தை சொல்லிச்சா? நீ தானே என் ஞானத்தை கேட்கல. உனக்கு ஞானம் குடுக்கலன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படி அது கடைசியில கடவுள் பார்த்துக்குவார். ஆனா கொடுக்க வேண்டிய வேலைக்காரர்கள் தான் நாம. அப்துல்லா தான் நாம. அடிமைகள் தான் நாம. இல்லையா? கடவுள் சொல்றாரு, எஜமானர் சொல்றார், வேலைக்காரர்கள் நம்ம செய்யறோம். அவ்வளவுதான். அதனால அவங்கள வெட்டிடாத. இவன் உலகில் இன்பம். உலகில் இன்பம் இருக்கிறவங்க எல்லாம் வெட்டுவாங்களா? கிடையாது. உங்ககிட்ட இருந்து விலகு. ஞானத்தை சொல்லு. ஆனா விலகி இருந்து ஞானத்தை சொல்லு. எடுக்கிறாங்க, எடுக்கல. எடுத்த பிறகு அவங்க கூட சேர்ந்து நம்ம சேவை பண்ணலாம். எடுக்கிற வரைக்கும் நீங்க விலகி இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உங்களை மாத்திடுவாங்க. சோ மெயினா எல்லா மதத்திலுமே அந்த மதத்தை சார்ந்தவர்களை தான் திருமணம் செய்யணும்ன்றது அதுக்காக தான். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது மட்டும் இல்ல, அடுத்த ஜென்மத்துல அந்த மதத்திலே போய் பிறந்துருவீங்க. சரி. சோ அதனால இது இது வந்து ஒரு சகோதரர் சொல்லியிருக்கிறார். முஸ்லிம் கேட்கலையா, கிறிஸ்டின் கேட்கலையா, ரொம்ப சந்தோஷம் பிரதர். அவங்களாம் வரல சொர்க்கத்துக்கு. அப்பாடா நம்ம காம்படிஷன் மிச்சம். கடவுள் சொல்றாரு, லூசாடா நீன்னு. எல்லாம் என் குழந்தை. நீ எத்தனை பேரை அழிச்சிட்டு வரையோ அந்த அளவுக்கு உனக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். அல்லாஹ் கிட்ட நிறைய இருக்குது. அளவற்ற பொக்கிஷம் இருக்குது. அதனால எதுக்கு போட்டிக்கு அவனை அழிச்சிட்டு வருவான்னு? இது லௌகீக அப்பா சொத்து இல்ல. அதுல அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா? அப்பா செத்ததை கூட சொல்லாமலாம் அபகரிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்த அப்பா அப்படி கிடையாது. கொடுக்க கொடுக்க குறையாதவர், அளவற்ற அருளாளன், பேரருளாளன் குரான் வர்ணனை செய்யுது இல்லையா? அதனால எல்லோருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப அற்புதமான விஷயம் இது. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, எந்த எண்ணத்தோட பண்றீங்க, எல்லாமே கடவுளுக்கு அங்க ரெக்கார்ட் ஆகும். பட் ஆனா அவர் பார்த்து கொடுக்கறது இல்ல. அவர் பார்க்கறது எதுக்குன்னா நம்ம குணத்தை மாத்துறதுக்காக முரளியில தினம் தினம் சொல்லுவார். அது எல்லா பிரம்மகுமாரிஸ் ராஜயோக மெடிடேஷன் சென்டர்லயும் முழுக்க முழுக்க இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஏன்னா அல்லாஹ் ஒரே ஒருவர் தான். அவர் வருவது ஒரே ஒரு முறைதான். அப்பதான் அல்லாஹ் கிட்டே நேரடியா ஞானத்தை எடுக்கணும். இந்த ஞானத்தை எடுத்துட்டு எல்லாருமே எடுப்போம். ஆனா ஆரம்பத்திலே எடுக்கிறவங்க முயற்சி பண்றதுக்கு டைம் இருக்கும், சொர்க்கத்துக்கு வந்துரும். கடைசியில அந்த மதஸ்தாபகர்கள் எல்லாம் வந்து எடுப்பாங்க. ஆனா அவங்க முயற்சியும் பண்ண முடியாது. சொல்லணும்னு நினைப்பாங்க, அதுக்குள்ள மேல போயிடும். அவங்களுடைய ஆசை நிறைவேறும் எப்ப? அடுத்த கல்பத்துல சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. நரகம் வந்த பிறகு அப்பதான் அவங்களுக்கு அந்த பார்ட் மேல இருந்து ஒரு ஆத்மா, முகமது உடம்புல ஜிப்ரேல் வரும், இயேசு உடம்புல கிறிஸ்துன்னு ஒரு ஆத்மா வரும், அவர் பேர் என்ன, சித்தார்த்தர் உடம்புல புத்தான்னு ஒரு ஆத்மா வரும். ஒரு மதமும் அப்படிதான் மேல இருந்து வரும். ஆனா அந்த ஞானம் மேல இருந்து எடுக்கல, கடைசியில எடுத்ததுதான். மேல போய் அது அப்படியே இருக்குது. தாயின் கர்ப்பத்துல போனா மறைஞ்சிடும். அதனால மறந்துடும். தாயின் கர்ப்பத்துல போகாம ஸ்ட்ரைட்டா வர்றது காரணம் அதுக்குதான். அப்ப அது சொல்றதெல்லாம் இப்ப உலகம் அழிய போகுதுன்ற மாதிரி இயேசு சொல்றாரு. இப்ப அழிய போகுது, உங்க கண்ணால பாப்பீங்கன்னு. குரான்லயும் அதே மாதிரி போட்டிருக்கும். அதை கொஞ்சம் யோசிச்சா இல்லையே, அப்படி இல்லையே. பிரம்மகுமாரிகள் சொல்றாங்களே, இவங்களுக்கு எப்படி ஃபுல் ஞானம் தெரியுது? ஒரு அட்டையை வச்சு முடிக்கிறாங்களே ஃபுல் ஞானத்தை. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? 8 வருஷம் படிச்ச ஆலிம்கள் கிட்ட நீ வாதம் செய்ய வரியா? அதுவும் எப்படி இன்டர்நெட்ல பண்றது இல்லையா? நேரடியா தான் வரணும். ஏன் இன்டர்நெட்ல எல்லாம் உங்களுக்கு புத்தி வேலை செய்யாதா? இல்ல. சோ அப்படி ரொம்ப ஆவலா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க யாருக்கிட்ட வாதம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க கிட்ட நம்ம ஞானத்தை எல்லாம் பார்க்க சொல்லுங்க முதல்ல.
ஏன்னா, அவங்களுக்கு மைண்டுக்குள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா குரான் படிக்கிறோம். ஆனா நாங்க என்ன சொல்றோம்ன்னு அவங்களுக்கு தெரியணும்ல. அப்ப அவங்க அத படிக்கட்டும். படிச்சு அவங்க அதுக்கு முன்னாடியே மாறிட்டாங்கன்னா அதிர்ஷ்டம். மாறலன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ பார்த்தே தெரியாதவங்க கிட்ட பேசி நம்ம ஏன் நேரத்த வீணாக்கணும்? இல்லையா? அப்பயே புரியலன்னா இப்ப மட்டும் எப்படி புரிஞ்சிட போகுது? அது நேரத்தை விரயம் பண்றது. கடவுள் ஞானத்தை கொடுக்கத்தான் சொன்னார். அதிர்ஷ்டம் இருந்தா தான் அது புரியும்னே சொல்றார். அதனால இங்க வாதம் பண்ற வேலையெல்லாம் கிடையாது. கிறிஸ்தவர்களும், முஸ்லிம்களும் அடிச்சுக்கிறத பார்த்தா, அவன் அதுதான் கடவுள் அப்படின்ட்டு ஒண்ணத்த எடுத்தாந்து வைப்பான். அவன் பேசுறது கடைசி வரைக்கும் இவனுக்கு புரியாது. இவன் பேசுறது கடைசி வரைக்கும் அவனுக்கு புரியாது. ஏன்னா 2 வெவ்வேறு மதம். அவங்களுக்கு அந்த மதத்தை தாண்டி எதுவுமே யோசிக்க முடியாது. தேவதை தர்மம் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்தது. யாரோ ஒருத்தன் கமெண்ட் பண்ணான். "ஏய் நீ ஆதாமுக்குலாம் முன்னாடியே வந்துட்டியா?" சாரி, ஆதாமுக்குலாம் முன்னாடி இல்ல. கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் முஸ்லிம் மதத்துக்குலாம் முன்னாடியே பொறந்தியோ? அப்ப நாங்க சொல்றதெல்லாம் என்ன காதுல விழுதா இல்லையா? விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு சித்தப்பன்ற மாரி. ஆரம்பத்துல பிறந்தவங்க தான் தேவதைகள். அப்படி இருந்து தான் அதனால தான் நம்மளால மற்ற மதத்தை புரிஞ்சுக்க முடியுது. அவர்களால ஏன் இத புரிஞ்சுக்க முடியல? கிறிஸ்தவ பாதிரியார் கேட்டார்ல, அகஸ்தியன் ஒரு பாதிரியாரோட நம்ம இன்டர்வியூ எடுத்தோம். அவரு கேட்கிறாரு, "நாங்க பேசுறது உங்களுக்கு புரியுது. ஏன் நீங்க பேசுறது மட்டும் எங்களுக்கு புரியல?" அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும்? பிரதர் நீங்க முட்டாள் பிரதர். உங்களுக்கு புரியாது பிரதர் நான் சொல்ல முடியும். ஆனா அதான் உண்மை. அதனால தான் அவங்க கடைசில வராங்க. கடவுளை அடையாளம் என்னுடைய அப்பா தான் இவருன்னு கூட தெரியலன்னா, அவங்கள எப்படி புத்திசாலின்னு நம்ம சொல்ல முடியும்? இல்லையா? சரி. ஆ மற்றபடி எல்லாமே அங்க ரெக்கார்ட் ஆகும். அது கடைசில காட்சியா போட்டு காட்டுவேன். ஞானத்தை கொடுத்தது எல்லாமே. சரி, ஓகே சிஸ்டர். ஆ மற்றபடி ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நமக்கு தெரியவே தெரியாது. ஆக்சுவலா என்னென்னலாம் நடக்கும் தெரியுமா? நம்ம போய் ஒருத்தர் வீட்ல போய் குடுப்போம். அவங்க அகங்காரமா பேசுவாங்க, விதண்டாவாதம் பேசுவாங்க, எல்லாமே இருக்கும். அவங்க வீட்ல ஒரு வேலைக்கார பொம்பள கூட்டிக்கிட்டு இருக்கும். அடுத்த நாள் பார்த்தா பிரம்மகுமாரி சென்டருக்கு வந்திருக்கும். நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். எனக்கு புடிச்சு போச்சு. இதான் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சுன்ட்டு. இப்படியெல்லாம் நடக்கும் அதிசயம். ஏழைகளுக்குத்தான் இது புரியும். அதான் ஒரு பெரிய அதிசயம் இது. ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இது புரியும். பணம், பதவி, புகழ் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு புரியும். பட் ரொம்ப ரேர் அந்த மாரி இருக்கிறவங்க. சரி, ஓகே. 95 படிங்க சிஸ்டர். விசுவாசிகளில் தங்கடம் உடையவர்களை தவிர வீட்டில் உட்கார்ந்து கொண்டவர்கள் யுத்தத்திற்கு சென்று தங்களுடைய செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்வோருக்கு சமமாக மாட்டார்கள். ஏனென்றால் தங்கள் செல்வங்களாலும் தங்கள் உயிர்களாலும் அறப்போர் புரிந்தோரை படித்தரத்தால் வீட்டில் உட்கார்ந்து விட்டவர்களை விட அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். இன்னும் இவ்விரு பிரிவினரும் விசுவாசிகளாகவே இருப்பதனால் இவர்கள் யாவருக்கும் நன்மையையே அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். இன்னும் அறப்போர் செய்வோரை அதில் கலந்து கொள்ளாது உட்கார்ந்திருப்போரை விட மகத்தான நற்கூலியால் அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கின்றான். சூப்பர். சோ இதே இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பார்ப்போம். நம்பிக்கை கொண்டவர்களில் எந்த காரணமுமின்றி உட்கார்ந்திருப்பவர்களும் தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய உயிர்களையும் கொண்டு அல்லாவின் பாதையில் போர் புரிபவர்களும் சமமாக மாட்டார்கள். தங்களுடைய பொருட்களையும் தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணம் செய்வோரை உட்கார்ந்திருப்பவர்களை விட அந்தஸ்தில் அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்துள்ளான். எனினும் ஒவ்வொருவருக்கும் நன்மையை அல்லாஹ் வாக்களித்துள்ளான். ஆனால் அறப்போர் செய்வோருக்கோ உட்கார்ந்திருப்போரை விட அல்லாஹ் மகத்தான நற்கூலியால் மேன்மையாக்கியுள்ளான். சோ இது மேலோட்டமா அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க? அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்குது, ஆனா சண்டை போட வரல. இன்னொருத்தருக்கு நம்பிக்கை இருக்குது, உடல் பொரு ஆவியை கொண்டு அறப்போர் பண்ற, அதாவது அல்லாஹ்வின் வழியில் போர் பண்ற. சோ அவருக்கு 2 பேரும் சமம் கிடையாது. ஆனாலும் 2 பேருக்கும் நன்மை செய்வன்ட்டு அல்லாஹ் சத்தியம் பண்ணிட்டார். இருந்தாலும் வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்கள விட அறப்போர் செய்தவர்களுக்கு நற்கூலியால் மேன்மையாக்கியுள்ளான் அப்படின்ட்டு இருக்கு. சோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, பிரம்மகுமாரிகளுக்கு டக்கு டக்குன்னு தெரியும். ஒருத்தர் சொல்றாரு, என்னடா நீ எதையுமே படிச்சே பேச மாட்டே, நீ பாட்டுக்கு சொல்ற, நாங்க பாட்டுக்கு பேசல. இறைவனுடைய ஞானம் இருக்கிறதுனால உண்மையை பேசுறோம். நீங்க படிச்சு பேசினாலும் அதுல இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிற ஓகே சண்டை போடுறவங்களுக்கு நிறைய கொடுக்குறாரு. இப்பதான் சண்டை போடாதவங்கள கொலை பண்ணுன்னு சொன்னாரு.
இல்லையா? வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறவனும் கொலை பண்ணுன்றாரு, நிராகரிக்கிறவங்கள கொலை பண்ணுன்னாரு. இப்ப அவங்களுக்கும் நன்மை செய்வேன்றாரு. அப்ப அதுல குழப்புது அப்படிங்கிறது இல்ல உனக்கு தான் குழப்புதுன்னுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம தெளிவா ஒரு விளக்கம் சொல்றோம் பார்த்தீங்களா? அது அவங்க மைண்டுக்குள்ள போகாததுனால, அதையே புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. ஆனா அவங்க நம்மள சொல்றாங்க, நீங்க வந்து வெறும் அட்டையே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வெறும் 5000 வருஷம், 2500 வருஷம், 2500 வருஷம் இவ்வளவுதான் ஞானம். நீங்க சொல்லுங்க, சொர்க்கம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க சொல்றோம் அல்லாஹ் இருக்கார், செம்பு நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்கார். நீங்க சொல்லுங்க, எங்க இருக்கார்? எப்படி இருக்காரு? சொல்லுங்க. சொர்க்கம் எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க. நாங்க சொல்றோம் இதே பூமி தான் சொர்க்கமாகுது. டெல்லி சார்ந்த பகுதி தான் சொர்க்கம். அங்க வாழ்ந்தவர்கள தான் இன்னைக்கு வணங்குறாங்கன்னு சொல்றோம். நீங்க சொல்லுங்க. எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க. பதில் தெரியலல்ல. அப்ப அத யோசிக்கணும்ல. என்னடா நமக்கு தெரியாததெல்லாம் சர்வசாதாரணமா ஒரு அட்டைய வச்சு ஒருத்தனால எப்புட்றா சொல்ல முடியும்? அல்லாஹ் வந்து சொல்லாம? அப்படின்னு யோசிக்கணும்ல. அப்ப இங்க என்னன்னா, இங்க அறப்போர், அல்லாவின் வழியில் போர் அப்படிங்கிறது இந்த 5 விகாரத்தை எதிர்த்து சண்டை போடுறது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் சொர்க்கத்துல கிடையாது. நரகத்துல நமக்குள்ள வந்துச்சு. காரணம் உடம்புன்னு நெனச்சுட்டோம். இப்ப உடல்ன்ற உணர்வை நீங்க நீக்கணும். அதுக்கு ஆத்மான்ற உணர்வுல இருங்க. ஆத்ம உணர்வுல இருந்து அல்லாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பான்னு அன்பா நினைவு பண்ணுங்க. கணவன் நினைவு பண்ணுங்க. எல்லா உறவும் அவரே வைக்கும்போது, மற்ற எந்த உறவும் உங்க புத்தியில இருக்காது. இது ஒரு போர். நீங்க மட்டும் மாறுனா போதுமா? மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். அதுதான் வழியில இருக்கிறவன வெட்டாதீங்கன்ட்டு வருது இல்லையா? இப்ப அவர்களுக்கும் ஞானத்தை கொடுக்குது. இது இது ஒரு யுத்தம் தான் இது. ஏன்னா, ஆ ஒருத்தர்கிட்ட நீங்க பைபிள குடுத்தாலோ, குரான குடுத்தாலோ யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண போறதில்ல. கீதை குடுத்தாலும் பிரச்சனை பண்ண போறதில்ல. ஆனா இந்த ஞானத்தை குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்ளோ பிரச்சனை வரும். அதுவும் இது இது தூய்மையா இருக்கணும்னு தெரிஞ்சாலே. என்னோட பெஸ்ட் ஃபிரெண்ட் அவன் நம்ம வீடியோ வந்து அப்பப்ப பார்ப்பான். இஸ்கான்ல இருக்கிறான். ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தான். நான் இந்த ஞானத்தை குடுக்கறதுக்காகவே போயிருந்தேன். "ஏய் உன்னுடைய ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாடா ஞானத்துக்கு." "ஏய் போடா நீ வேலைய பார்றா" அப்படின்ட்டு இட்டுட்டு போய் கார்ல ஏத்திட்டு அப்புறம் வரான். வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்றான். இவன் காமத்த விடறான். ஏற்கனவே அது இஸ்கான் போய் இதுல வேற இவன் வேற தொல்லைப்படுத்திட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு கத்துறான். சோ இங்க வந்து இது ஆகும் இல்லையா? ஆனா இது அறப்போர். சொர்க்கத்துக்கு வரணும். அவங்க ஞானத்தை குடுக்கறதோட உங்க வேலை முடிஞ்சுச்சு. அது அவங்கவங்க கணக்கு அவங்க தான் வரணும். அதுதான் சிவன் பார்வதி கதையில வந்து உன்னுடைய யுத்தத்தை நீ தான் செய்யணும்னு சிவன் சொல்றாரு. அந்த பார்வதி தேவி நாம தான். ஒவ்வொரு பார்வதிக்கும் உடம்பு இருக்கும். சிவனுக்கு தான் உடம்பு இருக்காது. லிங்க ரூபம். ஜோதி ரூபத்தை லிங்க ரூபமா காட்டுறோம். மற்றபடி கழுத்துல பாம்பு போட்டிருக்கிற பேர் சங்கர். அது சிவன் கிடையாது. சரி. அடுத்தது ஆ இப்ப இந்த ஞானத்தை குடுக்காம வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க சுகமா அவங்க பாட்டுக்கு முரளி படிக்கிறாங்க. இறைவன் குடுக்கிற ஞானம் முரளின்றோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். அவசியம் பாருங்க. அப்ப இந்த ஞானத்தை நம்ம குடுத்துக்கிட்டே இருக்கணும் எல்லார்கிட்டயும். அதுவும் இப்ப எல்லாம் சாக்கு போக்கே சொல்ல முடியாது. ஆக்சுவலா வீடு வீடா போய் குடுங்க. கிராமம் கிராமமா போய் குடுங்கன்று. ஏன்னா கடவுளுடைய குழந்தை எங்க இருக்குன்னு விபச்சார விடுதியில இருக்கும். போய் குடுங்கன்றாரு. திருநங்கைகளுக்கு குடுங்க, குறவர் குறத்திக்கு குடுங்க, பிச்சை எடுக்க வராங்களா குடுங்க, ஞானத்தை குடுங்க. அதுக்கப்புறம் நீங்க காசு குடுக்குறீங்களோ, குடுக்கலையோ அது வேற விஷயம். ஞானத்தை குடுங்க. காசு குடுக்க நீங்க குடுக்காட்டினாலும் எவனாவது குடுப்பான். ஞானம் உங்ககிட்ட மட்டும் தான் இருக்குது. இப்ப நீங்க குடுக்கணும். ஆனா இதெல்லாம் குடுத்தா மத்தவங்க நம்மள அசிங்கமா நினைக்க மாட்டாங்க? ஏன்னா நெறைய கணவன்மார்கள் சொல்லுவாங்க. ஞானம் எடுத்த மனைவிமார்கள் கிட்ட. அப்ப நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எதுக்கு நீ ஃபோன் பண்ணி எல்லார்ட்டயும் சொல்ற? எனக்கு அசிங்கமா இருக்குது. உங்க பொண்டாட்டி வந்து எல்லார்கிட்டயும் இதையே சொல்லிட்டு இருக்கிறான்னு. இது அசிங்கமா இருக்குதாம். விபச்சாரம் பண்ணா அது நல்லா இருக்கும் போல இருக்குது அவனுக்கு. திரும்புற பக்கமெல்லாம் கள்ளத்தொடர்பு. இல்லையா? சோ இந்த உலகியல் மரியாதையெல்லாம் தூக்கி கடாசுங்கன்ற. உலகியல், சுகம், சுத்துறது, சினிமா பார்க்கறது. ஏன்னா இங்க எல்லாம் இந்த கலியுகத்தையே பார்த்தும் பார்க்காம, கேட்டும் கேட்காம இருக்க சொல்றாரு. போக போறது சொர்க்கம். அங்க எப்படி பரிசுத்தமா இருப்பாங்க. அதே மாரி நீங்களும் இங்க இருங்க. மற்றவர்களையும் அதே மாரி பாருங்க. அதே ஆத்மா சொர்க்கத்துல எப்படி ஆத்மாவை பார்ப்போமோ, அதாவது உயிர். அது புருவமத்தில நட்சத்திரம் மாரி ஜொலிக்கிறனால தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ஆத்மாவை பார்க்கறதுனால தான் காமம், கோபம் இருக்காது. எவ்வளவு அழகா இருந்தாலும். இப்ப உடல் உணர்வுல வந்தது தான் பிரச்சனை. இப்ப மீண்டும் இறைவனை நினைக்கணும் நட்சத்திரம் மாரி. அப்படிங்கிற விஷயத்தை நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுக்காக தான் வீட்ட விட்டு வெளில வர சொல்றது. ஞானத்தை குடுக்க. இப்ப நீங்க வீட்ல இருந்துகிட்டே கூட குடுக்கலாம். இன்டர்நெட்லாம் இருக்குது. இல்லையா? ஆனா, இப்ப மட்டும் எங்க குடுக்குறாங்க? இல்லையா? நேரடியா குடுக்கறதில்ல. சும்மா பாசிட்டிவ் திங்கிங் அந்த மாரி தான் பேசிட்டு இருக்கிறாங்க.
அதை பேசுறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே. அப்ப தன்னுடைய சொத்து சுகத்திலேயே மூழ்கி கிடக்குறாங்க அப்படின்னா, அவர்களும் அல்லாவின் பாதையில் போர் புரிபவர்களும் சமம் கிடையாது. ஆனா எப்படி எல்லாருக்கும் நன்மை செய்யறன்றாரு கடவுள் சொல்றாரு, இந்த ஞானத்தை ஒரு செகண்ட் நீ கேட்டு நிச்சய புத்தியோட இறைவனை நினைச்சிட்டாலும், அப்பான்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சொர்க்கத்துக்கு கன்ஃபார்மா வந்துடுவேன்றாரு. ஆனா எங்க வருவேன்? சொர்க்கத்துடைய கடைசி பிறவியில ஒரு வேலைக்காரன் அந்த மாதிரி வருவேன். சோ இந்த 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 95 விளக்கம் அப்படியே கோயில் கோபுரத்தை பாத்தீங்கன்னா தெரியும். சின்ன சின்ன அம்மன் கோயில்லாம் இருக்குது இல்லையா? பாத்தீங்கன்னா அம்மன் அப்படி சும்மா ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப பக்கத்துல 2 பொண்ணுங்க அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிட்டு சாமரம் வீசிட்டு இருப்பாங்க. அல்லது ஆண்கள் கூட சில சமயம் அப்படி இருப்பாங்க. 2 பேரும் எங்க இருக்கிறாங்க? சொர்க்கத்துல இருக்கிறாங்க. ஆனா ராணி தான், வேலைக்காரி தான். வித்தியாசம் இருக்குல்ல? ஆனா 2 பேரும் சுகமா இருப்பாங்க. சொர்க்கத்துல இருப்பாங்க. எல்லாமே இருக்கும். பட் ராணிக்கு மரியாதை அதிகம் இல்லையா? மரியாதை, சுகம், செல்வம், அழகு எல்லாத்துலயுமே ரொம்ப அழகா அதிகமாக இருப்பாங்க. ஆனா 2 பேரும் சொர்க்கத்துல இருக்கிறாங்க. சோ 2 பேருக்கும் நன்மை இருக்குது. ஏன்னா சொர்க்கத்துக்கு போறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஜென்மம் வந்தா கூட. இல்லையா? மற்ற தர்மத்தினர் அந்த பக்கமே எட்டி கூட பார்க்க மாட்டாங்களே. அப்ப வேலைக்காரியா வந்தாலும் பெரிய விஷயம் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா 2 பேருக்கும் சமமா இருக்காது. நீங்க எந்த அளவுக்கு எலும்பு தேய சேவை செய்றீங்களோ, அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். அதுக்காக நீங்க சாப்பிடாம பட்டினி கிடக்கணும் அதெல்லாம் கிடையாது. நீங்க சாப்பிடுங்க, கரெக்ட்டா தூங்குங்க, எல்லாம் பண்ணுங்க. நேரத்தை வீணாக்காம சேவை பண்ணுங்க. முழிச்சிட்டு இருக்கிற நேரத்துல. அதுதான் கடவுள் சொல்றாரு. இந்த சேவை அடுத்தது இறைவனுடைய நினைவிலே இருந்து ஆத்ம உணர்வுல இருந்து உலகம் முழுவதும் அந்த தூய்மையின் அதிர்வலைகளை பரவ செய்யணும். நான் தூய்மையான ஆத்மான்னு நினைக்க அந்த அதிர்வலைகள் பரவும். சோ அப்ப தங்களுடைய பொருளு, உயிரு எல்லாத்தையும் அர்ப்பணம் செய்யறாங்க பாருங்க. இல்லையா? கடவுள்கிட்ட சரண்டர் பண்றது. உடல், பொருள், மனம் எல்லாத்தையும் இந்த ஈஸ்வரிய சேவைக்காக இறைவனுடைய ஞானத்தை மற்றவர்கள் கொடுக்கறதுக்காக அர்ப்பணிக்கிறாங்க இல்லையா? அவங்க சும்மா வீட்டுல இருக்கிறவங்களை விட கண்டிப்பா அந்தஸ்தில் மேன்மையாக்கித்தான் வைப்பார் கடவுள். இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? போய் செத்துட்டா சொர்க்கத்துல மேலாக்கி வைப்பாங்க. இங்க நீ கொலை பண்றவன அங்க விட்டா என்ன ஆகுறது? இல்லையா? அது புரிய மாட்டேங்குது பாவம். இந்த யுத்தம் சூக்ஷ்மமா நடக்கிற யுத்தம்ன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சோ அதுதான் அடுத்தது. எல்லாருக்கும் நன்மை வாக்களிச்சு இருக்கிறாரு. அது நடக்கும் தான். ஆனால் அறப்போர் செய்பவர்களுக்கு சும்மா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்கள விட மகத்தான நற்கூலி கொடுப்பார். அதுதானே நியாயமும் கூட. அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான ரகசியங்கள்லாம் இருக்குது. பொக்கிஷம் கொட்டி கிடக்குது குரான்ல. அங்கங்க சாத்தானுடைய வார்த்தையும் இருக்குது. பட் ஆனா ஒரு சில இடங்கள் அவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. ஆனா இதை புரிஞ்சிக்காம இதையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்களே, அவங்களாம் நினைச்சா பரிதாபமா இருக்குது. 96 படிங்க சிஸ்டர். அல்லாஹ் தன்னிடமிருந்து பதவிகளையும் மன்னிப்பையும் அருளையும் அவர்களுக்கு அளிக்கிறான். இன்னும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாக இத்தகையோர் மீது மிக கிருபையுடையவனாக இருக்கின்றான். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல தன்னிடமிருந்து பதவிகளையும் மன்னிப்பையும் அருளையும் அருள்கின்றான். ஏனென்றால் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் யாரு? மன்னிப்பவர், தண்டிப்பவர் கிடையாது. அப்படி தண்டிப்பவர் உண்மையா இருந்தா இது உண்மையா இருக்காது. உடனே அப்பா இது பண்ணா தண்டிக்கிறாரு இல்லையா அப்படின்ட்டு லௌகிக அப்பாவோட கம்பேர் பண்ணுவாங்க. அவங்க அதை சொல்லிக்கிறதுக்காக. இவர் மன்னிப்பின் கடல். இவர் அப்படி தண்டிக்கணும்னா எல்லாரையும் காலி பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். அவர் யார் உத்தமன் இங்க இருக்கிறான்? அதுதான் இயேசு சொல்றாரு. உத்தமனா இருந்தா நீ எவனாவது ஒரு உத்தமன் இருந்தா நீ விபச்சாரிய கல்லாலடி அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இந்த கடைசி நேரத்துல நடக்கிற விஷயம். இன்னைக்கு பாலியல் குற்றம்லாம் வந்துச்சுன்னா எல்லாம் கமெண்ட் போடுறாங்களே. ஒரு சிலர் கமெண்ட் போடுவான், ஆமா இவனுங்கெல்லாம் ரொம்ப உத்தமனுங்கப்பா அப்படின்ட்டு போடுவான். அதான் உண்மை இல்லையா? அவனுக்கு பிடிக்காத கட்சியோ அல்லது மதத்தை சார்ந்தவர்களோ ஏதோ ஒண்ணு ஆயிட்டாங்கன்னா உடனே ஆன்னுவாங்க. சோ தன்னிடமிருந்து பதவிகளையும் அதாவது ஒரு 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 முஸ்லிம் மத தலைவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அவர் கூட தான் ஆக்சுவலா வாதம் செய்ய கூப்பிடுறாங்க. அவர் நித்யானந்தாவை ரொம்ப தப்பா பேசினார். அந்த பாலியல் இதுல சிக்கினது. கடைசியில பார்த்தா அவரே பாலியல் இதுல சிக்கினார். சோ அதை சிக்கும் பொழுது ஒரு முஸ்லிம் சகோதரர் இன்னொரு சகோதரர்கிட்ட போன்ல பேசுறாரு.
இவருக்கு என்ன உரிமை இருக்குது நித்யானந்தாவை பேசுறதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவங்களுக்கு புரியுது பாத்தீங்களா? சோ இதுதான் விஷயமே. எல்லாம் குப்பையா இருக்கிறதுக்கு பேர் தான் கலியுகமே. எல்லாம் நல்லவர்களா இருக்கிறதுக்கு பேர் தான் சத்தியுகம். சொர்க்கத்துல தான் நல்லவங்களா இருக்கும், இங்க கிடையாது. அப்ப அப்ப கடவுள் என்ன கொடுக்கிறார்? பதவியை கொடுக்கிறார். எங்க? சொர்க்கத்துல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு விதத்துல பைபிளை விட ஒரு படி மேல இருக்குது. பைபிள்ல நிறைய ரகசியம் இருக்குது, அதை குறைச்சி மதிப்பிடல. ஆனால் சொர்க்கத்துக்கு போகணும் போகணும், ஆனா சொர்க்கத்துல நிறைய பதவி இருக்குதுன்றது இங்க வருது பாருங்க, இல்லையா? இது இங்க இருக்கிற விஷயம் கிடையாது, சொர்க்கத்தில் கிடைக்கிற பதவி. ஏன்னா அங்க ராஜாராணி ஆட்சி. சோ ராஜாராணி பதவி தான் இருக்கிறதுல உயர்ந்த பதவி. ராஜாவுக்கு பிறக்கணும், ராஜாவே பிறக்க போறான், மக்கள் ஆட்சி கிடையாது. அப்ப ராஜ குடும்பத்துல நீ பிறக்கணும்னா இப்ப இங்க புண்ணியம் பண்ணணும். அதானே கர்மத்தின் விதி, அதானே இந்து மதம் சொல்லுது. பணக்கார குடும்பத்துல பிறக்கிறோம்னா முன் ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருப்போம். சோ இதெல்லாம் அப்ப இங்க 33 கோடி தேவதைகள்னா 33 கோடி பதவி இருக்குதுன்றார். அதுதான் அவரிடம் அநேக பதவிகள் இருக்குது, அதை கொடுக்கிறார். மன்னிப்பை கொடுக்கிறார், அருளை கொடுக்கிறார். சோ மன்னிப்புன்றது ஞானத்தை கொடுக்கிறார் பாருங்க. இருக்கிறதுல அதிக நிந்தனை நம்ம கடவுளுக்கு தான் பண்ணும். அவர் எங்கும் நிறைந்தவர், இங்க இருக்கிறாரு, அங்க இருக்கிறாரு, பெரிய நிந்தனை. சோ இது இல்லாம அவரே கொலை பண்ண சொன்னாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம். சோ இந்த மாதிரி நிறைய பண்ணும். அவர் அதெல்லாம் பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. நீ என்ன குழந்தை பண்ணுவ? நாடகத்துல உன் பாட்டு அந்த நேரம் அப்படி இருக்குது, பதிவாய் இருக்குது. நானும் வரல, அனாதையா இருந்தேன். இப்ப நான் வந்துட்டேன், ஞானத்தை கொடுக்குறேன். இப்ப முயற்சி பண்ணி உயர்ந்த பதவி அடைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். சோ அந்த அருள் தான் சொர்க்கம். ஏனென்றால் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். செம சூப்பரா இருக்குது. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். சோ அன்பான சகோதர சகோதரிகள், எல்லா மதத்திற்கும் பொதுவானது குரான் சொல்றீங்க இல்லையா? அப்ப எல்லா மதத்துக்கும் கடவுள் ஒருத்தர் தானே, இல்லையா? அப்ப நீ இதை வாசிக்க கூடாது. ஏன்? ஏன்னா நீ முஸ்லீம் கிடையாது. இது இந்துக்கள் தான் ஐயருங்களை தவிர யாரும் வேதம் படிக்கக்கூடாது, அதனாலதான் நாங்க மதமே மாறணும்னு சொல்றீங்க. அப்ப இங்க நீ முஸ்லீம் கிடையாது, நீ படிக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இல்லையா? இதுல அப்படியே பார்த்த உடனே குழந்தைக்கு கூட தெரிகிற ஒரு விஷயத்த சொல்றதுக்கு எதுக்கு ஒருத்தன் 8 வருஷம் படிக்கணும்? அரபு மொழியில இதுதான் ரொம்ப கொடுமை. அந்த ஐயருங்க கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிற எவனுக்கும் சமஸ்கிருதம் தெரியாது. அது சமஸ்கிருதத்துல சொல்லி 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 பேசுவாரு. இங்கதான் தெரியாதுல, எதுக்கு நேரத்தை வினைக்கிட்டு இருக்க? நீ தப்பாவே சொன்னா மட்டும் இங்க தெரிஞ்சுக்க போறாங்களா? அதே மாதிரிதான் முஸ்லிம் மத தலைவர் அரபு இதை பேசிட்டு இருப்பாங்க. யாருக்குமே தெரியாதுன்னு கன்ஃபார்மா தெரியும். நீ சொல்றதுதான் அங்க. அதை எதுக்கு அங்க சொல்ற? டைரக்டாவே தமிழ்ல சொல்ல வேண்டியதானே? ஏன்னா எங்களுக்கு தெரியுமா? அரபு மொழி தெரிஞ்சுக்கிறது பெருமை கிடையாது. இதோடைய உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அதுலயும் பெருமை கிடையாது. ஏன்னா கொடுத்தது கடவுள். கடவுள் சொல்றாரு, இந்த சேவை செய்யறதுல உனக்கு எதுக்கு அகங்காரம்? ஏன்னா இது உன் கடமைன்ற. இந்தியன் படத்துல வருமே, கடமை செய்யறதுக்கு எதுக்குடா லஞ்சம்ன்ட்டு. உன் வேலையே அதுதான். கடவுள் கூலி கொடுக்குறாரு. இது ஈஸ்வரிய அரசாங்கம் இல்லையா? கடவுளுடைய அரசாங்கம். கவர்மெண்ட் ஜாபுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறாங்க. இங்க கடவுளுடைய அரசாங்கம்னா இங்க கூலி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதை நீங்க கொடுக்குறீங்க. இதுல என்ன எனக்கு அரபு மொழி தெரியும், எனக்கு சமஸ்கிருதம் தெரியும்னு ஒரு இது என்னன்னா, இப்ப சமஸ்கிருதம் எங்கேயாவது பேசுறாங்கன்னா ஓகே, அங்க போய் நீங்க சமஸ்கிருதம் பேசுங்க. எங்கேயுமே பேசல, சரி நீங்க படிச்சிட்டீங்க, அது தமிழ்ல கூட மொழிபெயர்த்து வச்சுட்டீங்கன்னா எல்லாம் படிச்சுக்க போறான். இருக்குது. ஆக்சுவலா இங்கிலீஷ்லயே இருக்குது. அரபு மொழியில இருக்கிறது வந்துருச்சு இல்ல எல்லாமே. யாராவது கிறிஸ்டின் யாராவது இது ஹீப்ரு மொழியில தான் பைபிள் வந்துச்சு, நான் ஹீப்ருல படிச்சுட்டு சொல்றேன்னு சொல்றாங்களா? அப்ப அரபு மொழியில பேசுறதே ஒரு ஏமாத்து வேலை தானே, இல்லையா? அப்ப ஒண்ணு பண்ணலாம், அரபு மொழி தெரிஞ்சுக்கிட்டா அரபுக்காரனுக்கு போய் நீங்க எடுக்கலாம். எடுத்தா அடிப்பானுங்க, என்னடா மாத்தி மாத்தி பேசுறேன்ட்டு. அப்படி மாத்தி மாத்தி தான் உலகம் ஃபுல்லா பேசி வச்சுட்டு அரபு நாட்டுல இருக்கிறவங்களும் இங்க மத்த எந்த நாட்டு முஸ்லிம்களுக்கும் பிடிக்காது. ஏன்னா இவங்க வித்தியாசமா விளக்கம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா அதுல அரபு நாட்டுக்காரங்க சொல்றாங்க, நீங்க தான் ஒவ்வொரு நாட்டிலயும் இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டீங்க எங்களுடைய குப்பைகளை. எங்க நாட்டுல இருந்தா அவங்களை நாங்க ஜெயில போட்டு வச்சிருப்போம். சோ ஒவ்வொரு இடத்துலயும் இந்த முஸ்லிம் தீவிரவாதம் இதெல்லாம் நடக்குது இல்லையா, நாங்க ஜெயில தான் போட்டு வச்சிருப்போம். நீங்க தான் அப்படியே அன்புக்காரம் கொண்டு நீட்டினீங்க. இப்ப உங்க நாட்டுல தானே தீவிரவாதம் வருது, அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுவுமே கரெக்டான விஷயம்.
சோ அப்ப அரபு தெரிஞ்சுக்கிட்டு அரபியர்களுக்கு நீங்க ஞானத்தை எடுங்க. யாராவது ஒருத்தர் போய் எடுக்கிறாங்களா அரபு நாட்டுல? இங்க அரபு பேசுறவங்க அங்க எடுக்கணும். எடுக்கிறாங்களா? அரபே இவனுக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சு அரபு மொழியில பேசுறீங்கன்னா யாரை ஏமாத்துறதுக்காக இது நடக்குது? இதுல ஒருத்தர் புத்திசாலித்தமா ஒரு யூனிஃபார்மிட்டி வேணுமா? சரி தமிழ்ல பேசணும், அப்ப தெலுங்குக்காரன் என்ன பண்ணுவான்? தெலுங்குக்காரன் தெலுங்குல பேசுவான். அந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்கிறீங்க நீங்க. இது ஆச்சரியமா இருக்குது. அவன் மொழியில பார்க்க போறான். கடவுள் தான் காப்பாற்றணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர்.